3ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை 10க்கும் மேற்பட்ட நாய்கள் கடித்து குதறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அச்சம்புதூர் 12வது வார்டு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான காளிராஜ் என்பவரின் 8 வயது மகள் தனது வீட்டின் முன்பு உள்ள தெருவில் விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த 10க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் சிறுமியின் மீது பாய்ந்து தலை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் கடித்து குதறி உள்ளது. சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் சிறுமியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். விடியா திமுக அரசு தெருநாய்களை பிடிப்பதாக விளம்பரம் மட்டுமே செய்து வருவதாகவும் அதற்கான எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். 10க்கும் மேற்பட்ட நாய்கள் வந்து விளையாட்டு பிள்ளைய கடிச்சு இழுத்துட்டு போச்சு. இழுத்துட்டு போகும்போது இழுத்துட்டு போய் தோப்புகளை போட்டு கடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்தது. அப்போ வந்து காப்பாற்றுறதுக்கு பிள்ளையோட சத்தம் கட்டு காப்பாற்றுறதுக்கு நான் உடனே ஓடும்போது எந்த பொருளும் இல்லைனாக்கா என்னையும் துரத்துச்சு. இப்போ அங்கே நடந்த கம்பு எடுத்து நாய்களை துரத்தி விட்டு பிள்ளைய வந்து காப்பாற்றி வெளியில் எழுத்து வந்து போட்டு தலைகளில் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்து காயங்கள் இருக்குது. உடம்புலலாம் ரொம்ப கடிகள், தொடை சைடு, உடம்பு, வயிறு எல்லாமே ரொம்ப கடிகள் வந்து கூடின இடங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கள்ளச்சாராயம் குடித்த சுப்பிரமணி என்பவர் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு பயந்து தப்பியோடிய நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். சேசசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் கள்ளச்சாராயம் குடித்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து சிகிச்சைக்கு பயந்து தப்பியோடிய சுப்பிரமணிக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இவரை உறவினர்கள் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். திறனற்ற விடியா அரசு கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிக்காததால் பல உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.